தளபதி துப்பாக்கி எஸ்கே கிட்ட கொடுத்ததுக்கு கவின் கிட்ட கொடுத்துருக்கலாம். துப்பாக்கி கரெக்டாக பிடிச்சிருக்காரு கவின். அவங்க ஆண்ட்ரியா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இழுப்பாங்க. ஆனால் ஆண்ட்ரியா இல்லாட்டி அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை ஆண்ட்ரியா இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஆண்ட்ரியாவனால தான் ஓடுது. படமே ஜாலியாக போகுதுனால அந்த ஜாலி மூடு கட்ட மாதிரி அந்த சாங் வரும். சாங் அங்கே பிட்டாக தான் வரும். அது பாட்டு வந்து ஒரு பூஸ்டாக தான் இருக்கணும். நல்லா இருந்துச்சு. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். அவங்கெல்லாம் நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அது ஒர்த்து தான், சீரியஸாக ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோ சாங்ஸ் நான் பெருசாக இல்லை, ஸ்டோரிஸ் தான் பார்த்தேன். ஸ்டோரி வைஸ் படம் நல்ல படம் தான். ஆண்ட்ரியா நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அவரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே சார். கிளைமேக்ஸ் பாருங்க ஒர்த்து எல்லாத்தையும். ஜிவி சூப்பராக பண்ணியிருந்தார். சீரியஸ்லி அமேசிங். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. படம் மாஸ்க் செகண்ட் ஹாஃப் கதைக்குள்ளே போகிறாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. படமும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல மெசேஜாக இருக்கும் படத்தில். சரிங்களா, நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் சார். மாஸ்க் பார்த்துட்டு வரேன். சூப்பராக இருக்குது சார் படம். நல்லா பண்ணியிருக்காரு கவின். ஆஃப்டர் ஒரு டாடா இந்த மாதிரி ஒரு கம்பேக் நல்லா இருக்குது. கவினிசம் 2.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு படம். டைரக்ஷன் வைஸ் சூப்பர். டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்ல த்ரில்லிங்காக போகுது. நல்லா இருக்கு. படம் ஒர்த்து தாங்க. இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு தான் பல பேர் ஊருக்குள்ளே கொள்ளடிச்சு ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. அதுதான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓவரால் சூப்பராக இருக்கு. அதுதான் சொன்னேன், 10 சொர்ணாக்காசி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடி தூள் பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக என்ன சொல்கிறது, ஆண்ட்ரியாக்காகவே பார்க்கலாம். ஆண்ட்ரியா வடச்சென்னை சந்திரா பார்த்த மாதிரி இல்லை. சூப்பராக இருக்குது. இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் சூப்பர். சார் அப்படி இல்லைங்க, இது கம்ப்ளீட்லி இது வேறு ஜேர்னருங்க. இது சந்திராவை இதில் பூமியாக காமிச்சிருக்காங்க. பூமினா சாந்தமாக இருக்குன்னு பேர். இதை அடித்து தூள் பண்ணியிருக்கு ஆண்ட்ரியா. சூப்பராக இருக்குது. ரக்கடான ஒரு வில்லி. நல்லா இருக்குது. ஓவரால் சீரியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போகுதுங்க. அந்த ஒரு மணி ஹேஸ்ட் கும்பலை கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்கள், பார்த்தா புரியும். சூப்பராக இருக்குது. எங்கேயுமே லேக் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன சொல்கிறது, கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு மூவி. ஒர்த்தான ஒரு நடிகர் திரு கவின் அவர்கள். பெகர் ஒரு மாதிரி லூஸ் மாதிரியான இது பண்ணிட்டு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். இந்த படம் நல்லா இருக்குது. எந்த ஒரு ஆபாசமானது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்ன சொல்கிறது, இருக்கிறவங்க கொள்ளடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இல்லாதவங்க கிட்ட இருந்து. இல்லாதவங்க நினச்சா இருக்கிறவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி வருது. என்ன சொல்கிறது, மேன் ஆஃப் த மூவி வந்து சார்லி, ஆக்டர் குணச்சித்திர நடிகர் சார்லி. அவர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அட் லாஸ்ட் மூவியில். சூப்பராக இருக்குது படம். தேங்க்யூ. நெகட்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லை சார். நல்லா இருக்குது சார். இதில் கம்ப்ளைண்ட் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒர்த்தான மூவி, ஒர்த்தான ஒரு தலைவர். நான் தான் அங்கே சொன்னேன், தளபதி துப்பாக்கி எஸ்கே கிட்ட கொடுத்ததுக்கு கவின் கிட்ட கொடுத்துருக்கலாம். துப்பாக்கி கரெக்டாக பிடிச்சிருக்காரு கவின். மற்றவங்க சொல்கிற மாதிரி இது எல்லாருமே போய் பார்க்க முடியுமான்னு அப்படி இல்லை. ஏன்னா அவங்க அந்த ஆண்ட்ரியா ஒரு சில ஹராஸ்மெண்ட்டை பற்றி வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஹராஸ்மெண்ட்டு. அந்த இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு வந்து. மற்றபடி படம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சூப்பராக இருக்குது. எந்த லேக்குமே இல்லை. அடுத்தடுத்து அந்த படத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காத போகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்குது படத்தில். பாட்டுன்னு தனியாக எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த மூவி பார்க்குற ஃபீல்டில் நம்ம அதை வந்து எதுவுமே கவனிக்க முடியாத மாதிரி அவங்க இருக்குது. படத்தில் வந்து அந்த மணி ஹெஸ்ட் ரெஃபரன்ஸ் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அந்த இல்லை அவன் மோஸ்ட்லி அது ஓகே தான். பட் மோஸ்ட்லி அவன் அந்த படத்தை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். மணி ஹெஸ்ட் மாதிரின்னு சொல்ல முடியாது. அவங்க மணி ஹெஸ்ட் மாதிரி அவங்க மொத்தம் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போடுறதில்ல. இவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடித்த பணத்தை அவங்க எப்படி மக்களே அவங்க வந்து திரும்பி எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்க எப்படி. ஆமாம், திரும்பி மக்களே எப்படி அவங்க இதுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் கதையாக இருக்குது. அதில் ஆண்ட்ரியா இந்த வில்லி, அவங்க ஆண்ட்ரியா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இழுப்பாங்க. ஆனால் ஆண்ட்ரியா இல்லாட்டி அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை ஆண்ட்ரியா இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஆண்ட்ரியாவனால தான் ஓடுது. சம்மந்தமே இல்லைன்னு சொன்னீங்களா? ஆண்ட்ரியா சம்மந்தமே இல்லாமல் அந்த தெரியாமல் அந்த கேஸில் இழுப்பாங்க அவங்க. அது படம் பார்த்தா தான் தெரியும். அதை சொல்ல முடியாது. அவங்க இருக்கிறனால ஃபுல்லாக படத்தை பார்க்க முடியும். இல்லாட்டி பார்க்க முடியும். இல்லைன்னா அது கதையே இல்லை. ஏன்னா புரியலண்ணா, பாசிட்டிவ் என்னன்னா யாருமே அவங்களோட தேவைக்கு அவங்களே ஓடணும்னு சொல்லிட்டு ஒரு இது மக்களுக்கு வந்து தெரிவிக்கிற மாதிரி அவங்க கதையில் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும்.
நெகட்டிவ்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அதை வேலை செய்யணும். நல்லா இருந்துச்சு. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். அவங்களாம் நல்லா விரும்பி பார்ப்பாங்க. கவின் நல்லா நடிச்சிருந்தாங்க. கம்பேரிட்டிவ்லி இந்த படம் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்சபிள் தான். ரொம்ப வந்துட்டு ரொம்ப லேகுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி போயிட்டே தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் கதையே உருவான மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. என்ன எடுத்துக்கலாம்னா நிறைய பேர் கனெக்ட் ஆகும் மிடில் கிளாஸ்க்கு. அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. எமோஷன்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்கும். நான் கவின் ஃபேனு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆண்ட்ரியா மேமும் நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப மோசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்க்கலாம். ஆண்ட்ரியா வந்து இந்த படத்தில் நல்லா போல்டாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இல்லாத இந்த படத்தில் நல்லா போல்டாக நடிச்சிருக்காங்க. ஒரு ஜாலியாக ஒரு ஸ்டோரியை சொல்கிற ஒரு படமாக அந்த படம் இருக்குது. என்ன சொல்ல வராங்க? அதான் அந்த ஹவுசிங் லோன் பற்றி அந்த ஒரு ஸ்டோரியை சொல்ல படத்தில் வராங்க. வந்து அந்த லேண்ட் மோசடியை வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு 66 குடும்பத்தை வந்து அவங்க ஏமாற்றி இடத்த வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த வாங்கினவங்க திருப்பி அந்த பணத்தை எப்படி வாங்குறாங்கன்றது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம். பாட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்ம கவனிச்சு கேட்க மாட்டோம். படமே ஜாலியாக போகுதுனால அந்த ஜாலி மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் வரும். சாங் அங்கே பிட்டு பிட்டாக தான் வரும். அது பாட்டு வந்து ஒரு பூஸ்டாக தான் இருக்கும். நமக்கு ரொம்ப பாட்டை தனியாக நம்ம மற்ற படத்தில் கேட்குற மாதிரிலாம் இருக்காது. இந்த படமே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிலேருந்து முடிவு வரைக்கும் நல்லா ஜாலியாக போகும். ஒரு இடத்துல போர் அடிக்கும். ஆண்ட்ரியாமோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. கவின் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மாஸ்க் வச்சு தானே அவன் கதையே போகுமே. போட்டு கொள்ளி அடிப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் கதையே புரியும். அந்த மாஸ்க் வச்சு தான் அந்த கதையை மூவ் ஆகுதுனால அந்த மாஸ்க்குன்னு ஒரு படம் வச்சிருக்காங்க. அந்த ஒரு சீன் மட்டும் வரும். கவின் கேரக்டர் வந்து ஃபன்னாகவும் இருக்கும், த்ரில்லாகவும் இருக்கும். பாருங்க ஆண்ட்ரியா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒர்த்தா இருக்கு ப்ரோ. ஏன்னா நம்ம வெற்றிமாறன் சாரை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே ஒரு என்ன சொல் ஒரு சம்பவ படமாக தான் எடுப்பார். இந்த படம் நல்லா ஒரு ஜாலி படம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்ம வெற்றிமாறன் சார்னாலே இப்படி தான் எடுப்பாருன்னு அந்த ஒரு இது இருக்கும். இப்போ இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜாலியாகவும் எடுப்பார். இந்த படத்து மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். காமெடிக்கு அந்த குள்ளமா பேட்டரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா உள்ள ஃபன் பண்ணியிருக்காரு. ஹீரோவே காமெடி பண்றாரு. ஹீரோவே காமெடி பண்றாரு. எல்லாரும் காமெடி இருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்க சார். 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் சார்? கண்டிப்பா 5 கொடுக்கலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு இந்த படம் பார்க்கும்போது? எனக்கு வந்து கொஞ்சம் எமோஷன் ஃபேமிலி கொஞ்சம் இதாக இருந்தனால கனெக்ட் ஆச்சு. எனக்கு பர்சனலாக எதுவும் கனெக்ட் ஆகலை. ஆனால் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு மிடில் கிளாஸ் தான் எல்லாமே நல்லா கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகும் இந்த படம் பார்த்தா? அதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா கனெக்ட் ஆகும். கொள்ளையடிச்சது அந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக அந்த மாதிரி தான் இருந்தது. பேரு இல்லை, எப்படி சொல்கிறது, 2 காயின் மாதிரி தான். ஹெட்டு டாஸ் மாதிரி தான் 2 பேருமே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரியா மேமும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. சாங்ஸ் அது நான் பெருசாக பார்க்கல. கிளைமேக்ஸ் சாங் சூப்பராக இருந்தது. அந்த இதால் 3.5 5க்கு 3.5.